என்னாச்சு உங்களுக்கு, எப்படி நீங்க தொழில் பண்றீங்க பாத்துக்கிறோம் நாங்க. இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியில நான் பேசினதுக்காக 3 நாள் எனக்கு ரொம்ப த்ரெட்டனா இருக்கு. ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் என்ன மிரட்டுறாங்கம்மா. அதாவது என் கணவர் ரொம்ப தைரியமானவர், அவரே ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துட்டார். 2 மகள் இருக்காங்க வீட்டுல. அந்த ஏரியா தான் நான் வசிக்கிறேன். ஏரியா பேரலல்ல இருக்கேன் நானு. வேலைக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க, அயனுக்கு துணி எடுக்க வரமாட்டேங்கிறாங்க, ஒரு டிரைவர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணி வச்சு ஆட்டோக்கார் எல்லாம் ஆட்டோல கொடி கட்டிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில போக முடியல, வர முடியல. குழந்தைங்களை நான் எப்படி வெளியில அனுப்புவேன்? கச்சேரிக்குன்னு பேசிட்டு நிறைய ஃபாரின் கால்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் பேரை சொல்லிட்டு என்ன, அதாவது ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு எனக்கு வந்து பின்னணி வந்து நான் இதாக இருக்கனால என்னுடைய அங்க அவயங்களை வச்சு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே மிரட்டுறாங்க. நீங்கள் கச்சேரி பண்ணிடுவீங்களா, கச்சேரி பண்ணிட்டு உங்களுக்கு இது என்ன வருமா, உங்களுக்கு தொழிலே அதுதானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுறாங்க. 3 நாளாக தூங்கவே இல்லை நாங்கள். எனக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது உண்மையை சொல்லணும்னா. செய்தி வாசிக்கிறேன், செய்தி பொதுக்கூட்டத்துலையும் போய் இது மாதிரி பேசுறியா நீ? நான் சொன்னேன், எனக்கு சின்னம்மா தான், எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சின்னம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வந்து சின்னம்மா தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், எங்களுக்கு தலைவி சின்னம்மா தான். அதனால் நான் அப்படி பேசுவேன், என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் ஃபோனில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். 20 ஃபோனுக்கு மேலே எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணி ஒரு காலுக்கு 10 ரூபா சம்பளமா அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கால் பேசினா 1000 ரூபா சம்பளம். மாற்றி நம்ம நம்பர் கண்டுபிடிக்க கூடாதுங்கக்கா அந்த நெட் வழியாக போனால் அது ஃபாரின் நம்பர்ஸ் மாதிரி வருமா, 4 டிஜிட்ஸ் 5 டிஜிட்ஸ் தான் வரும். இந்த வார்த்தைன்னு இல்லைம்மா. நான் என் ஃபோனை என்னைக்கு அந்த சமாதியில் உட்காந்தப்போ நான் டிவி டிபேட்டில் இருந்தேம்மா, அன்னைக்கு பேசின ஆரம்பிச்சதப்போ அன்னைக்கு நைட்ல இருந்து என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேம்மா. அதாவது மனசாட்சி வேணுமா? அவங்க வீட்லேயும் ஒரு பெத்த தாய் ஒரு பெண்ணு தானம்மா, அவங்க குடும்பத்துலேயும் பெண்கள் இல்லையாம்மா? அசிங்கமாம்மா, காது கொடுத்து கேட்க முடியல. இது என்னம்மா ஜனநாயகம்? இது எப்படிமா நம்ம ஏத்துக்க முடியும்? என்னம்மா இப்படி ஒரு அராஜகம்? அப்பா நம்ம அதிமுகவில் தான் இருந்தார், தலைவர் கூட இருந்தார், அதே போல் அம்மா கூட இருந்தாங்க, நானும் இருக்கிறேன். அந்த வழியில் இருக்கும்போது ரவுடி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கலாய்க்கிறாங்க, ஒரு மாதிரி பையன் போகும்போது பேசுகிறாங்க, அனாவசியமான முறையில் வந்துட்டு நீ ஆரம்பத்துலேருந்து ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு அகத்தாளமாக பண்ணுறியா, உன்னை என்ன வழி பண்ணுவேன் பாரு, உன் வீட்டை உடச்சிருவேன், உன்னை வந்துட்டு அதை பண்ணிவிடும் இதை பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஃபோன் கால்ஸில் வந்து பயங்கரமாக மிரட்டுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாம் வந்து பயப்படுறாங்க, உங்கள் சொந்தக்காரவங்களெல்லாம் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம், நீ என்ன நீ எப்படி இருக்கிற பார்ப்போம், நீ என்ன எப்படி நீ வந்துட்டு பொதுக்கூட்டத்தில் நீ போக பார்ப்போம் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறாங்க. அந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்துட்டு வெளியிலே வர முடியல, ஃபோனும் எடுக்க முடியல, அந்த மாதிரியா இருக்குங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உன்னுடன் இணைந்திருங்கள்.